ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, முகேஷ் சௌத்ரி ஐபிஎல் 2023 சீசனில் சிஎஸ்கே விட்டு அவர் ஒரு இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆனார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் இன்ஜுரி அட் த சேம் டைம் ஸ்ட்ரெச் ஃப்ராக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் வந்து பாதி சீசனுக்கு மேலே வந்துருவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் அது கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சீசனும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் பண்ணாங்க. பட் அவர் என்னதான் ரூல்ட் அவுட் பண்ணியிருந்தாலும் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்கு வேணும், அதனால நாங்கள் அவரை பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மேட்ச் டைம்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இங்க கேம்புக்கு வந்தாரு. தென் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சிஏ போயிட்டாரு அந்த ரெக்கவரி ப்ராசஸுக்காக. ஓகே, சிஎஸ்கே இந்த வாட்டி ரீடைன்ட் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் டைம்ல இவரை ரிலீஸ் பண்ணல. பிகாஸ் முகேஷ் சௌத்ரி வந்து ஒரு சம டேலண்ட், ஒரு பயங்கரமான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அட் த சேம் டைம் இந்தியன் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான பிளேயர் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அவரோட பேஸ் அமௌண்ட் 20 லட்சம் ரூபாய் தான். ஸோ அதனால அவரை வந்து வச்சிருக்கலாம், அடுத்த சீசன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 13 மேட்ச்ல 16 விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. அதுவும் வேற லெவலான ஒரு மாதிரி அவரோட பவுலிங் லைன் அண்ட் லென்த் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் அவர் வருவாருப்பா, சூப்பரா இருக்கும்பா. என்னதான் வந்து வேற பிளேயர்ஸ் இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இருந்தாலும் இவரை எப்படியாவது எம்எஸ் தோனி விளையாட வைப்பாரு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய கம்பேக் காத்திருக்கிற பிளேயர்ஸ்ல முகேஷ் சௌத்ரி ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்ப கிடைச்சிருக்க நியூஸ் படி முகேஷ் சௌத்ரி ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரணம் அவரோட இன்ஜுரி தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் மகாராஷ்டிராவுக்காகவும் பெருசா விளையாடல. பட் அதாங்க அந்த பேக் இன்ஜுரி, ஸ்ட்ரெச் ஃப்ராக்சர், ஆங்கிள் இன்ஜுரி இதெல்லாம் வந்து தலைவலி பிடிச்ச வேலை. இதெல்லாம் வந்து எப்படா குணமாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரெக்கவரி ப்ராசஸே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாள் இருக்கும். நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் காணாம போனதுக்கு காரணமே இந்த இன்ஜுரிஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி டைம் தேவை. உடனே வர வந்து ஒரு பெரிய காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாதுன்னு யோசிக்கிறாங்க போல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லவா, சிஎஸ்கேவோட அண்டர் கைடன்ஸ்ல தான் இவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. எஸ், இப்போ அதனால என்ன அப்படின்னா ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில மேட்சஸ் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆரம்பத்திலேருந்தே டீம் கூட தான் இருப்பார், அதுல நோ டவுட். பட் ஆனால் அவர் வந்து ஃபியூ மேட்சஸ் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. நமக்கு வந்து முஸ்தபிசூர் இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அது வேற விஷயம். பட் முகேஷ் சௌத்ரி நல்லா பண்றாரு அப்படின்னா அது இந்தியன் டீமுக்கே ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஏன்னா அவரோட சேவை இந்தியன் டீமுக்கு தேவை. பிகாஸ் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பயங்கரமா டெட்லியா போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்தியன் டீம்ல. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இவரை பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க இந்தியன் டீம்ல நினைக்கிறேன். ஃபியூ டைம்ஸ் இவர் நெட் பவுலராகவும் போயிருக்காரு இந்தியன் டீமுக்கு. சரி, பார்க்கலாம். ஆனா இப்போ என்ன அப்படின்னா இது கண்டிப்பா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடுப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேங்க முகேஷ் சௌத்ரியை யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேபி உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முகேஷ் சௌத்ரி ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.